வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். எல்லாருக்கும் நல்லா நடக்குது, துலா ராசிக்கு மட்டுமே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பதுதான் அந்த பதிவு. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு, இல்லாமலாம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் மற்றவங்களாம் விடுங்க சார், எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா, வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சாக்கிறார். இந்த உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி. அந்த உபஜயம் போது அடிஷ்னலா கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் எப்பவுமே செய்யும். அதுல முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய நிலை. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலையில் பிரச்சனைகளை கண்ட, வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பதற்கு ஒரு பெரிய விமாற்றம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை, ஒரு வேலை பார்ப்பது. அப்ப அந்த 6ஆம் இடத்துல அந்த வேலையை சொல்லக்கூடிய, அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்ம காரகனான சனி பகவான் வரப்போறார். அப்ப கண்டிப்பா வேலையில இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா உண்டு. அதே போல வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனை, நிறைய பிரஷர், நிறைய பாலிடிக்ஸ், தாங்க முடியல சார், ஒரே டார்ச்சர். ஆபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் எப்படி பேசுவாங்களோ தெரியல, எனக்கு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்துமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேனா, என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, என்னை இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப ஒரு ஆபீஸ்ல எதனால பிரச்சனை, நீங்க மத்தவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்ணு காலத்திலையும் ஓட போறாங்க. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகும். அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலைமுடிவு, அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கு, அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். நீங்க அந்த ஆபீஸ்ல ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கான பணம் விஷயங்கள், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் 6ஆம் இடத்துல செய்யும். அதே போல இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் சம்பளம் அதிகமா வாங்கினா என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம் யோசிப்பீங்க. அப்ப அதற்கான கடனையும் கொடுப்பாரு, அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்பள உயர்வு உண்டு, ஆனா கடன் பின்னாடி திரும்பி பேக்கெட்ல வந்துட்டே இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா பார்த்து கடன் வாங்காம வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய செலவுகளை கொடுப்பார். அப்ப என்ன பண்ணணும், நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணீங்கன்னா பெரிய லாபம். அதே போல இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். அது தப்பு இல்லை. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க நீங்க பணம் போடுறோம், இவ்வளவு லாபம் வரணும், இத்தனை மாசத்துக்குள்ள வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடிய, அது வருமானம் லேட்டா, அது தெரிஞ்சு இல்ல சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல, நடக்கல, தோழன் யோசிக்காது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிசினஸ்ல வாய்ப்புகள் வரும். ஆனா அதே நேரத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்டான ரிட்டர்ன் லேட்டா வரதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, இல்ல
நம்ம பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்றது நல்லதா, ஏதாவது நீங்க வந்து இது அக்கௌண்ட்ல சர்ப்ளஸா வச்சுக்கிறதா, இல்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதா நீங்க பார்த்து யோசிச்சு செய்யறது ஒரு சிறப்பு. நிறைய துளாராசிகளுக்கு புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது, ரொம்ப கவனமா இருக்கும். கண்டிப்பா கடன் வரும், கேர்ஃபுல்லா இருங்க. கடன்ல தான் சார் இருக்கு அப்படின்னா உங்க சுயஜாத்தை பார்த்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சுக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒண்ணு வேலை செய்யக்கூடாதவங்க பிசினஸ் பண்ணுவீங்க, இல்ல பிசினஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க, இல்ல உள்ளூர்ல வேலை பார்க்க கூடாது, வெளியூர்ல வேலை பார்க்க, இந்த மாதிரி பிரச்சனைனால ஏதாவது கடன் பிரச்சனை வரும். அவங்களாம் உங்க ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல துளாராசியில இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா, அது உறவுகள், கல்யாணம் ஆனவங்க. 6ஆம் இடத்துல சனி போறது என்னன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுப்பாரு, தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும், அதனால ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கு. அவங்களாம் வாயே திறக்காம அமைதியா காலத்தை அடுத்த 2 வருஷம் ஓட்டுங்க, இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அதுல டவுட் கிடையாது. ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்துல சனி பவன் வரும்போது என்னன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு வரன் கண்டிப்பா கிடைச்சிடும். அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு சார், எல்லா பரிகாரம் பட்ட நடக்கலாம் கூட கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றியை கொடுத்துருவாரு, டவுட் கிடையாது. அதே போல வம்பு வழக்குகள் வெற்றி, அது நீங்க இடம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துலயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க போறாரு. நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு, ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால ஒரு கோர்ட் கேஸ் போட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரோனோட கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை தப்பா சொல்லி கேஸ் போட்டுருப்பாங்க. அதை எல்லாமே நிவர்த்தியாய் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க, பேச்சுவார்த்தைக்காக வரும், அந்த நேரத்தில் நீ க்ளோஸ் பண்ணிக்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திக்கு வரும். அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனா கடன் மூலமா வாங்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கடனை எவ்வளவுக்கு கம்மியா வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்றது நல்லது. நீங்க 1 லட்சம் கையில வச்சுட்டாலும் ஒரு வீடு கிடைச்சோம், அதுல டவுட் கிடையாது. ஆனா அது வாங்கிட்டு கடைசியில லோன் கட்ட முடியல, கஷ்டப்படுவீங்க. கேர்ஃபுல்லா இருக்கு. அதுல சொத்து விற்கும், இடம் விற்கும், நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி உறுதியா உண்டு, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து ஒரு நோயை கொடுப்பார். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நோய் நீண்ட கால நோயா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா மருந்து எடுத்து, இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாம் போறதுக்கான சான்சஸ் வரும். கேர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸே இருக்கு. இப்ப நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சீங்க. அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கிட்னி, குடல் இறக்கம், பைல்ஸ், இரணியா, அது பெண்களா இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும். அவங்களாம் கேர்ஃபுல்லா அதுல கேர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்துல துளாராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலவிதமான வரவுகள், பலவிதமான நன்மைகளை, அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. பின்னாடியே கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, நோயும் கொடுப்பாரு. இந்த 2 விஷயத்துல கவனமா இருங்க. முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க. அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அதுல வெற்றி உறுதியாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் உள்ள டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்கும். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.